கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த திறவுகோல் என்ற நிகழ்ச்சியிலும் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின இன்ட்ரோடக்ஷனை நம்ம என்ன பார்த்துருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்காக அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்துருப்போம். அதை யார் மூலயமா மோசே கட்டியிருப்பார் அப்படின்ற காரியங்களும் பார்த்துருப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒட்டுமொத்தமாக யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்ற காரியங்களும் பார்த்துருப்போம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு சில பொருட்களுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய அந்த உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே இந்த ஒரு பிரகாரத்துக்குள்ளே நம்ம முதல்ல நுழையணும் அப்படின்னா எதை தாண்டி தான் நம்ம போக முடியும் அப்படின்னா, இங்கே ஒரு 4 தூண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருக்கும். இந்த 4 தூண்களை தாண்டி தான் நம்ம பிரகாரத்துக்குள்ளேயே நம்ம அப்படின்னா போக முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆசிரியப்பு கூடாரமும் சரி, இது ஒட்டுமொத்த இந்த கூடாரமும் யார் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம போன காணொலியில் பார்த்தோம். யார் அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகணுன்னாலே இந்த 4 தூண்கள் நமக்கு முன்னாடி இருக்குது. இப்போ 4 தூண்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவங்களும் அவைகளே. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியது எதுனா இந்த வேத வாக்கியங்கள். இன்னும் அதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா 4 சுவிசேஷங்கள். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தையும் நம்ம படித்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான ஜீவியத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போது அங்கே சொல்லப்பட்ட அந்த 4 தூண்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 4 சுவிசேஷங்களை அடையாளப்படுத்துது. இந்த 4 சுவிசேஷங்கள் வழியாக தான் நம்ம உள்ளே போகும்போது தான் யாரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் அதிகமாக அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 4 தூண்களுக்கு மூடப்பட்ட மாதிரி அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனை தேவன் என்ன கலரில் பண்ணணும்னு கூட அது என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை மட்டும் நம்ம படிக்கும்போது பாருங்கள், யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமுள்ள ஒரு தொங்கு திரை, அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். அப்போது இங்கே ஒரு 4 கலர் கொண்டு பண்ணப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் இருக்கணும். என்னென்ன கலர் அப்படின்னா ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ, அப்புறம் பர்பிள். இதே இந்த கலர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நம்ம அங்கே போகும்போது இந்த கலருக்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்போ இதை உள்ளே போகும்போது இப்போ நம்ம பிரகாரத்தில் நிற்கிறோம். பிரகாரத்தில் நிற்கும் போது இந்த பிரகாரத்தில் நிற்கிறதுக்கு யாருக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு கோத்திரத்தாருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அது யாருன்னா லேவி கோத்திரத்தார். அப்போ லேவி கோத்திரத்தார் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரகாரத்தில் என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அங்கே லேவி கோத்திரத்தார் உள்ளே போகலாமான்னா கிடையாது. இந்த லேவி கோத்திரத்தாரிலேருந்து யார் மட்டும்தான் உள்ளே போக முடியும்னா ஆசாரியராக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உள்ளே போக முடியும். அதே மாதிரி இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் என்ன பண்ணலாம் போகலாம். ஆனால் அதை எப்போ போக முடியாது அப்படின்னா எப்பவுமே போயிட்டு வர முடியாது. அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணலாம் போகணும் அப்படின்ற காரியத்தையும் நமக்கு தேவன் சட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரக்கூடிய நாட்களில் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களும் தேவனுடைய திட்டங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் தேவன் லேவியர்களுக்கு அவருடைய இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான வேலையும் இந்த ஒரு காரியத்தினுடைய அனுமதியும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய ஒரே காரணம் அவர்கள் செய்த ஒரு செயல். அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோசே சீனாய் மலையின் மேலே ஏறி போயிட்டு அவன் கீழே வரும்போது இந்த ஒரு கண்ணுக்குட்டியை விக்கிரகத்தினுடைய வழிபாட்டுக்குள்ளே ஜனங்கள்லாம் போயிடுவாங்க. அப்படி போகும்போது மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நின்றது யார் தான் அப்படின்னா அந்த லேவி கோத்திரத்தார். அவங்க உள்ளே போந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரன் கூட பார்க்காம தேவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் தவறு செஞ்சாங்க அவங்க எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா வெட்டிட்டாங்க. இதனால் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா தனக்கென்ற ஒரு ஜனமாக யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேவி கோத்திரத்தார் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது இந்த லேவி கோத்திரத்தார் செஞ்ச இந்த ஒரு செயலினுடைய நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான இந்த ஒரு உன்னத பணியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
ஸோ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளே பார்க்கும்போது இந்த லேவி கோத்திரத்தார் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆசாரிய வகுப்பார் யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தான் அடையாளப்படுத்துகிறாங்க. தேவன் நம்மளை எப்படி கூப்பிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டார் ஒழிய அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் தேவன் நம்மளை ஆரோனை போல் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆசிரியர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். இன்னும் இதை நேரடியாக படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி நிப்பாட்டுறாரு அப்படின்னா ஆசிரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்ம என்ன பண்ணுறாருன்னா நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த லேவி கோத்திரத்தார் யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தான் என்ன பண்ணுறாங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது லேவி கோத்திரத்தார் நம்ம அடையாளப்படுத்தும் போது நம்முடைய கிரியையும் அவளைப் போலவே இருக்கணும். எப்படின்னா இந்த அசுத்தமான விக்கிரகமான காரியங்கள் விக்கிரகம்னும் போது நம் தேவனை வைக்கக்கூடிய இடம், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள், இந்த இடத்துல நம்ம யாரை இல்லை எதையாவது வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா அது எல்லாமே விக்கிரக ஆராதனை. ஸோ இந்த ஒரு காரியங்களுக்குள்ளே நம்ம போகாமல் நாம் நாமே பரிசுத்தமாக காத்து கொள்ளுவோம் அப்படின்னா நாம் தான் இந்த லேவி கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ லேவி கோத்திரத்தார் நம்ம இருக்கும்போது எப்படி அவர்கள் இந்த ஒரு பிரகாரத்துக்குள்ளேயும் ஆசிரியர் கூட வெள்ளத்துக்குள்ளே அவங்க போய் அதனுடைய காரியங்களை அவங்க பங்கு பெற்றாங்களோ அதே போல் நாமும் இந்த ஒரு கூடாரமாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். எப்போனா அவர்களை போல் நம்ம அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம உட்படும் போது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஒரு லேவியர்களுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ லேவியர்கள் தான் வந்து இந்த பிரகாரத்தில் நிற்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ எல்லா லேவியர்களும் இந்த ஆசாரிய ஊழியத்தை பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்யலாமா அப்படின்னா இல்லை. ஸோ யார் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா இந்த கோகாத் வம்சத்தில் வரவங்க மட்டும்தான் செய்யணுன்றது தான் தேவன் என்ன பண்ணார்னா சொல்லியிருந்தார். ஸோ இந்த கோகாத் வம்சம்னு பார்க்கும்போது இப்போ லேவியருடைய பசங்க யாருன்னா கெர்சோன், கோகாத், மெராரி. அப்போ இந்த கோகாத்துடைய குமாரில் ஒருவராக இருக்கக்கூடிய அம்ராமுடைய குமாரன் தான் யார் அப்படின்னா ஆரோன். இந்த வம்சத்தினுடைய வரவங்க தான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பிரதான ஆசிரியத்தினுடைய ஊழியம் செய்ய முடியுமே தவிர லேவி கோத்திரத்தில் வர எல்லாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பிரதான ஆசிரியனுடைய ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த வாரமும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆசரிப்பு கூடத்தினுடைய அந்த நிழலான விஷயங்களுக்குள்ளாக போயிட்டு ஸோ அதற்குரிய பொருளான விஷயங்களை என்னென்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதில் நம்ம முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேவியர்கள் அப்படின்ற ஒரு கோத்திரத்தார் எப்படி தேவனுக்காக வந்து நின்றாங்க. அதனால் தேவன் அவர்களுக்காக ஒரு விசேஷித்த மேன்மையான ஒரு காரியம் என்னென்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பரிசுத்தமான பொருட்கள் கூட இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இதை நமக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தேவனுக்காக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறார்களோ ஸோ அவர்கள் கூடலாம் தேவன் இன்னும் தொடர்பு வைத்து கொள்வார், இன்னும் நெருக்கமான ஒரு தொடர்பை வைத்து கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதை தான் நம்ம 1 பேதுரு 1:14 நம்ம பார்க்கும்பொழுது நான் பரிசுத்தராக இருக்கிறேன் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மேலும் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை அறிந்து கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.